சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்பான தற்போதைய நிறுவனங்கள் தொடர்பான தகவலுடன் லைவ் டிஜி ஊடாக எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதாசன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டார்கள். குறிப்பாக பொதுமக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும் ஊடக வலையமைப்பு என்ற வகையிலே கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினுடைய MTVMBC ஊடக வலையமைப்பு தீர்மானித்தது வறட்சியினால் பாதிக்கப்பட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக. உங்களுக்கு தெரியும், சக்தி சிரச நிவாரண யாத்திரை என்று காலை 9 மணி தொடக்கம் ஆரம்பமாக இருக்கிறது. குறிப்பாக நான் இருப்பது பிரேவ் ப்ரூக் பிளேஸில் அமைந்திருக்கும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம். இங்கும் உங்களுடைய பொருட்களை வருகை தந்து கையளிக்கலாம். குறிப்பாக இப்பொழுது உங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கும் தண்ணீர் போத்தல்கள், அதே போன்று உலர் உணவுப் பொருட்கள் போன்றவற்றை மக்கள் இங்கு வந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இங்கு மாத்திரமல்ல, குறிப்பாக ராத்மலான பொறுப்பன வீதியில் அமைந்திருக்கிறதான ஸ்டைன் கலையகம், அது மாத்திரமல்ல ஜப்பான அரளிய உயர்நிலையில் அமைந்திருக்கும் கலையகத்துக்கும் சென்று உங்களுடைய நிவாரண பொருட்களை கையளிக்கலாம். குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுடைய கரங்களிலேயே இந்த பொருட்களை கையளிப்பதுதான் சக்தி சிரச நிவாரண யாத்திரை என்பது. சிரச அதே போன்று சக்தி நிவாரண யாத்திரை மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். தற்போதும் கூட பொதுமக்கள் வருகை தந்து இந்த நிவாரண பொருட்களை கையெழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் நீங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டலாம். வடக்கு அதே போன்று தெற்கு ஜாதி மதம் கடந்து நீங்கள் உங்களுடைய உதவிகளை இப்போது உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டலாம். தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் நாங்கள் வழங்க தயார். நியூஸ் செய்திகளுக்காக ஜெஃப்ரி ஜெபதாசன். மீண்டும் உங்களுக்கான சந்தர்ப்பம்.